ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர ஒரே பெயர் பாக்யராஜ் சார் தாங்க. படத்தில் அவர் வைக்கிற ட்விஸ்ட்டும் கிளைமேக்ஸும் தேட்டரில் எல்லாரையும் கைத்தட்ட வைக்கும். ஆனால் அவரோட நிஜ வாழ்க்கையிலேயே சினிமாவையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு எமோஷ்னல் கிளைமேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ரீசெண்டாக பாக்யராஜ் சார் காலமான செய்தி ஒட்டுமொத்த சினிமாவையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த சூழலில் அவர் இறந்ததுக்கு முன்னாடி அவரோட மகள் சரண்யா பற்றி ரொம்பவே கண்ணீரோடு பேசின ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. அப்படி என்ன சொன்னார்? அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த சுகமான சுமை என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். பாக்யராஜ் சாருக்கு சரண்யா என்கிற மகளும் சாந்தனு என்கிற மகனும் இருக்காங்க. இதில் மகள் சரண்யா பாரிஜாதம் படம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவங்க. ஒரு கட்டத்தில் சரண்யா ஒருத்தரை காதலிச்சு வீட்டை விட்டு வெளியேறி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இது பாக்யராஜ் சாருக்கும் அவரோட மனைவி பூர்ணிமாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்குங்க. ஏன்னா இவங்க காதலுக்கு பின்னாடி ஜாதி மதம் பணம் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருந்ததாம். அதை தங்களால் ஜீரணிக்கவே முடியலை. பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காரு, நான் எவ்வளவு பாசமாக வளர்த்த என் பொண்ணு என்னை விட அந்த காதலன் தான் பெருசுன்னு போயிட்டாளே அப்படின்னு கோவத்தில் அவங்க பேசாமையே இருந்திருக்காங்க. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. முன்னாடி பாக்யராஜ் சார் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சீன், மகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்பா எழுதின ஒரு பாசமான லெட்டரை படிச்சுட்டு மனசு மாறி அப்பா கிட்டேயே வந்து நிற்கிற மாதிரி சீன் வச்சுருப்பாரு. அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் சரண்யா பிறந்தப்போ பாக்யராஜ் சார் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதில் இந்த உலகத்தில் என் மகளை விட அழகான பொருள் எதுவுமே இல்லை, உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும் அப்படின்னு உருகி உருகி எழுதியிருக்காராம். கதை எழுதின அவரோட வாழ்க்கையிலேயே அவரோட பொண்ணு காதலுக்காக பிரிஞ்சு போனது அவரனால் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காருங்க. அதை தாங்கிக் கொள்ளவே முடியல அவர்னால். ஆனால் கோவம் எவ்வளவு நாள் தான் நீடிக்கும்? ஒரு கட்டத்தில் மகள் சரண்யா கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாக்யராஜ் சாருக்கு தெரிய வருது. அவ்வளவுதான். அது வரைக்கும் இருந்த கோவம் ஈகோ எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம பொண்ணை நம்ம விட்டால் வேற யார் பார்த்துப்பா, இந்த நேரத்தில் அவள் தனியாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா மேமும் நேராக போய் அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறதுல இருந்து எல்லாத்தையும் அம்மாவும் அப்பாவும் முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகளான சரண்யாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த குழந்தைய முதல் தடவை ஹாஸ்பிட்டலில் கையில் ஏந்துறப்போ பாக்யராஜ் சார் அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். அவர் பேசும்போது அந்த குழந்தைக்கு 4-5 மாதம் ஆகும்போது கூட என்னை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி என்கிட்டயே வர பார்க்குது, எனக்கும் அதுக்கும் நடுவில் அப்படி ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. இப்போ அவரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு கண் கலங்கி சொல்லியிருக்காருங்க. சினிமாவுக்கு எவ்வளவோ கதை எழுதின பாக்யராஜ் சார் தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கதை நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது ஒரு சுகமான சுமை அப்படின்னு உருக்கமாக முடிச்சிருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு அப்பாவோட பாசத்துக்கு முன்னாடி எந்த கோபமும் ஜெயிக்காது அப்படிங்கிறது பாக்யராஜ் சாரோட இந்த நிஜ வாழ்க்கை சம்பவம் ஒரு சாட்சி. மறைந்த திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் குறித்தும் அவரோட இந்த எமோஷ்னல் பக்கத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.